யாக்கோபு 1:21 அவர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் எவ்வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை, அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை நாம் முற்றுமுடிய ரட்சிக்க வேண்டுமானால் அதற்கு மிகவும் உதவியா நமக்கு இருப்பது ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய ஆத்துமாவை முற்றிலும் ரட்சிக்கிறது. இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஆண்டவருடைய வசனங்களும் நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜனமானது. இந்த உலக பிரகாரமாக நம்முடைய சரீரத்திற்கு எப்படி அநேக ஆகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதே போல நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம் இந்த வேத வசனம்தான். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே சொல்லப்படுகிற ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு மேலே அங்கே வாசிக்கிற, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா அசுத்தங்களை நாம் ஒழித்து விட்டு இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகிக் கொண்டே இருக்கும். நம்முடைய ஆத்மாவிலே பலன் உண்டாகிக் கொண்டே இருக்கும். இந்த வசனம்தான் ஆத்மாவுக்கு ஆகாரம். இந்த வசனம்தான் ஆத்மாவுக்கு சத்துணவு. இந்த வசனம்தான் ஆத்மாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறது. ஆகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை திறந்து நாம் வாசிப்போம். ஏதோ நம்முடைய பாதுகாவலுக்காக அல்ல, ஏதோ நம்முடைய சுய லாபத்திற்காக அல்ல, ஏதோ நம்முடைய நன்மைகளுக்காக அல்ல. நமக்குள்ளே ஒரு ஆத்மா வாழ்கிறது. அந்த ஆத்மா அழிவில்லாத ஆத்மா. அந்த ஆத்மாவை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த எண்ணத்தோடு நோக்கத்தோடு இந்த வேத புத்தகத்தை திறந்து வாசிப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்மா செழிக்கும். நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான எல்லாம் இந்த வேத புத்தகத்திலே தான் இருக்கிறது, வேறு எங்குமே இல்லை. ஆகவே இந்த விலையேறப்பெற்ற வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து நம்முடைய ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.